என் மம்மி இப்ப அனுபவிக்கிற வேதனையை விட நீ டபுள் மடங்கு வேதனை அனுபவிக்கணும். இப்போ விரல அரைச்சு ஒரு குறை ஆக்கிடுறேன் பாரு. அம்மா வேண்டாம்மா. விடு. அம்மா. ஏய் விடு. அம்மா வேண்டாம்மா. விடுன்னு சொன்னேன். சக்தி விடு. ப்ளீஸ்மா சொன்னா கேளுங்கம்மா. அம்மா வேண்டாம்மா. அம்மா. ஏய் விடு. ஐயோ. ஏய் அம்மா. அம்மா வேண்டாம்மா. விடு. ப்ளீஸ்மா வேண்டாம். விரல இட்டு அம்மா. அம்மா. ஏய் உன்னை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாலும் ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு சாதகமா நடந்து உன்னை காப்பாத்திடுது. இப்ப பவர் கட் ஆனதுனால நீ தப்பிச்ச. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி. என் மம்மி வெளியே வந்த உடனே உன் வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு உன்னை ஊனமாக்குறனா இல்லையான்னு பாரு. போங்க. எதுக்கு என் மேல இவ்வளவு கோவப்படுறீங்க? கோவப்படாம என்ன பண்ணுவாங்க? அந்த வேலைக்காரியே மம்மி தான் கொலை பண்ணாங்கன்னு அந்த ஆப்போசிட் லாயர் ஜட்ஜ் நம்புற மாதிரி என்னென்னமோ பாயிண்ட் எல்லாம் அவன் பாட்டுக்கு எடுத்து விடுறான். அந்த லாயர் எங்க மம்மி மேல சொல்ற குற்றச்சாட்டெல்லாம் பொய்ன்னு அவன் வாயை அடைக்கிற மாதிரி ஜட்ஜ் நம்புற மாதிரியும் ஒரு இடத்துலயாவது நீங்க ஸ்ட்ராங்கா பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சீங்களா? அந்த ஆள பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்குதான் எங்க சார்பா உங்களை லாயரா வச்சோமா? ருத்ரா மேடத்துக்கும் அந்த வேலைக்காரம்மா இறந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு மறுத்து பேசக்கூடிய இடத்துல நானும் பேசிக்கிட்டு தான் இருந்தேன். ஆமா ஆமா, நல்லா மறுத்து பேசுனீங்க. நீங்க வாதாடின லட்சணத்தை தான் நான் உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தேனே. அந்த லாயர் வரதாச்சாரி 5 பாயிண்ட் பேசினா நீங்களும் ஏதாச்சும் பேசணுன்றதுக்காக அப்படியே எந்திரிச்சு நின்னு அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் ஜட்ஜ பார்த்து சொல்ல வேண்டியது. உடனே ஜட்ஜ் அப்ஜெக்ஷன் ஓவர்ரூல்னு சொன்னதும் அப்படியே உட்கார்ந்துட வேண்டியது. கோர்ட்ல நீங்க இதை மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தீங்க. எங்க சைடுக்கு பிரயோஜனமா நீங்க என்ன வாதாடினீங்கன்னு இப்ப சொல்லுங்க. அந்த ஆளு தான் உங்களை டம்மி பீஸ் ஆக்கி உட்கார வச்சுட்டானே. மேடம், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க. நான் இப்படிதான் பேசுவேன். எங்க ஃபேமிலி லாயர்னு சொல்லி என் மம்மி உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்து பாத்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க மேல பொய்ய ஒரு குழப்பழி விழுந்து குற்றவாளி கோன்ல நிக்கிறாங்க. அவங்கள அதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு திறமைய வாதாட துப்பு இல்லாம பேந்து பேந்துன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க. என்ன ரொம்ப இலக்காரமா பேசுறீங்க மேடம். இது சரியில்லை. உங்களுக்கு அந்த வரதாச்சாரிய பத்தி என்ன தெரியும்? எவ்வளவு பெரிய கேஸையும் அப்படியே திருப்பி போட்டு அந்த ஆளுக்கு ஃபேவரா மாத்திடுவாரு. ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு. அந்த ஆளு ஒரு கேஸுக்கு வாதாட வந்தா ஜட்ஜுங்களுக்கே ஒரு நடுக்கம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சீனியர் லாயர் எதிர்த்து நான் இந்த கேஸ பண்றதே பெரிய விஷயம். இன்னும் சொல்ல போனா இந்த கேஸ்ல இருந்து என்ன விலகிக்க சொல்லி எனக்கு எத்தனை மிரட்டல் கால் வந்தது தெரியுமா? அதையும் மீறிதான் நான் இந்த கேஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதை நீங்க மறந்துடாதீங்க. சினிமாவில் வர கோர்ட் சீன் மாதிரி பேச்சுக்கு பேச்சு மறுத்து பேசிக்கிட்டே இருக்க முடியாது மேடம். அவரை முழுசா பேச விட்டு அதுல நம்மளுக்கு தேவையான பாயிண்ட் வர்றப்ப அதை எடுத்து சொல்லிதான் நாம மறுப்பு தெரிவிக்க முடியும். முதல் கட்ட வாதத்திலேயே இந்த கேஸ் முடிஞ்சு நம்மளுக்கு சாதகமா தீர்ப்பு வந்திருக்கணும்னு நினைக்கிறீங்களே, எப்படி மேடம் முடியும்? கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த கேஸ உடைச்சு ருத்ரா மேடத்தை வெளியில கொண்டு வந்துடலாம். யாரு நீங்க இந்த கேஸ உடைச்சு என் மம்மிய விடுதலை பண்ணிடுவீங்க? இத நான் நம்பணும்? நீ சரியான டுபாக்கூர் லாயர். என் மம்மிக்கு ஜாமீன் வாங்கி கொடுக்க முடியாம திணறப்பவே உங்களை துரத்தி விட்டுருக்கணும். அப்படி பண்ணாம இந்த கேஸ் உங்களை அட்டெண்ட் பண்ண விட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நீ எல்லாம் லாயரா இருக்கிறதுக்கே லாக்கி இல்லாத ஆளு. மேடம், this is too much. என்ன நீங்க ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. உங்களெல்லாம் அவமானப்படுத்தாம மாலை போட்டு மரியாதை கொடுத்து பாராட்டவா செய்ய முடியும்? நீங்க இப்படி எல்லாம் பேசுறத கேட்டுட்டு இனிமேலும் என்னால இந்த கேஸ் அட்டெண்ட் பண்ண முடியாது. நான் இதுல இருந்து விலகிக்கிறேன்.
ரொம்ப 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 சந்தோஷம். நீங்க எங்களுக்காக வாதாடுறத நிறுத்திக்கிட்டு உங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க ப்ளீஸ். என்னம்மா சொல்ற? இவ்வளவு கடுமையான பிரார்த்தனையை பண்ண போறியா? ஆமா சாமி, எங்க ருத்ராமாக்காக இத நான் பண்ணியே தீரணும். இந்த கேஸ்ல அவங்க அரெஸ்ட் ஆகி போனப்ப அவங்க பண்ணின புண்ணியம் அவங்கள காப்பாத்தி வெளியில கொண்டு வரும்னு நான் நம்பிக்கையா இருந்தேன். அது நடக்கல. கோர்ட் விசாரணையும் எங்க ருத்ராமாக்கு சாதகமா இல்லாத மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கு பயமா இருக்கு சாமி. எங்க ருத்ராமாவோட இஷ்ட தெய்வம் இந்த பச்சை அம்மா தான். இந்த அம்மனோட பெருமையை பத்தி அவங்க என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தன்னை வருத்திக்கிட்டு இந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிறோமோ அது அவ்வளோ சீக்கிரம் நிறைவேற்றுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய கண்டத்துல இருந்தாலும் இங்க கடுமையான பிரார்த்தனை பண்ணி மீண்டு வந்துதான் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி எங்க ருத்ராமாவும் இந்த கேஸ்ல இருந்து மீண்டு வரணும் தான் நான் இந்த பிரார்த்தனையே பண்ண போறேன். நீ சொல்ற மாதிரி பிரார்த்தனை பண்ணா இந்த பச்சையம்மன் தெய்வம் எவ்வளவு பெரிய இக்கட்ல சிக்கியிருக்கிறவங்களையும் நல்லபடியா வெளியில கொண்டு வந்துரும். ஆனா அப்படி பண்ற கடுமையான பிரார்த்தனைய முழுசா நிறைவேற்ற முடியாம பாதியிலேயே விட்டுட்டா தெய்வம் உக்கிரமாகி இன்னும் கடுமையான சோதனையை கொடுத்துரும். அதனாலதாம்மா சொல்றேன். என் உயிர் போறதா இருந்தாலும் இந்த பிரார்த்தனையை முடிச்சிட்டு தான் சாமி போகும். எக்காரணத்தை முன்னிட்டும் நான் இத பாதையில நிறுத்த மாட்டேன். நீங்க இந்த பிரார்த்தனைக்கான ஏற்பாட்டெல்லாம் பண்ணுங்க சாமி. சரிம்மா, இரு வரேன். பச்சையம்மனை மனசுல வேண்டிக்கிட்டு உன் வேண்டுதல ஆரம்பிமா. சரிங்க சாமி. அம்மா தாயே, இந்த பிரார்த்தனையை நான் ஏன் பண்றேன்னு உனக்கு தெரியும். இத நான் எந்த தங்கு தடையும் இல்லாம நிறைவேற்றி முடிச்சிருவேன். ஆனா அந்த கொலை பழியிலிருந்து ருத்ராமாவை நீதான் விடுவிச்சு கொடுக்கணும்.
தொட்டு கும்பிட்டுக்கம்மா. இந்த கடுமையான பிரார்த்தனைய ரொம்ப வைராகியத்தோட நிறைவேற்றி முடிச்சிட்டம்மா. பெத்த அப்பா அம்மாவையே தூக்கி எரிஞ்சிட்டு போற இந்த காலகட்டத்துல ருத்ராமா உனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக உண்மையான விசுவாசத்தோட நீ இத பண்ணிருக்க. நீ நல்லா இருப்ப. அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் சாமி. இந்தாம்மா, உன்னோட பிரார்த்தனைக்கு செவி சாய்ச்சு வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்க சொல்லி இந்த தெய்வத்தோட காலடியில வச்சு மந்திர உச்சாடனை அர்ச்சனை பண்ண சக்தி வாய்ந்த கயிறுமா இது. இதை எடுத்துட்டு போய் அவங்க கையில கட்டிவிடு. அம்மனோட சக்தி உங்க முதலாளி அம்மா மேல விழுந்திருக்கிற பழிய தொடச்சு அவங்கள நல்ல விதமா விடுவிச்சிருமா. இந்த குங்குமத்தை அவங்க நெத்தியில வச்சு விடு. இந்தாம்மா, இது சாமிக்கு அர்ச்சனை பண்ணது. சரிங்க சாமி. அனிதா, அனிதா, என்ன சிவா? உனக்கு கொஞ்சமா சென்ஸ் இருக்கா? எதுக்கு நீ நம்ம லாயர் சார் கிட்ட போய் அப்படி பேசுன? நீ அவரை டீஸ் பண்ண விஷயத்தை என்கிட்ட சொல்லி ஃபர்தரா இந்த கேஸ்ல என்னால வாதாட முடியாது, நீங்க வேற லாயரை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. யாருகிட்ட என்ன பேசுறதுன்னே உனக்கு தெரியாதா? கோர்ட்ல அந்த லாயர் வாதாடின லட்சணத்தை பார்த்தல்ல, அந்த லாயர் வரதா மம்மி தான் அந்த வேலைக்காரிய கொலை பண்ணாங்கன்னு ஜட்ஜி நம்புற மாதிரி கதையை அளந்து விட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் சுத்த போய் அந்த கொலைக்கும் மம்மிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு அந்த ஆளு வாய் அடிக்கிற மாதிரி இந்த ஆளு வாதாடி இருக்கணும்ல. அப்படி ஏதாவது பண்ணாரா? அந்த கோபத்துல திட்டின. அதுல என்ன இப்ப தப்பு இருக்கு? அந்த ஆளு போனா போட்டும், நாம வேற பெரிய லாயரா பாத்துக்கலாம். அப்பதான் இந்த கேஸ்ல ஜெயிச்சு மம்மிய வெளியில கொண்டு வர முடியும். உனக்கு இதுல இருக்கிற பிரச்சனையே புரிய மாட்டேங்குது. அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. அந்த வரதா சாதாரண லாயரே கிடையாது. அந்த ஆள் தான் பார் கவுன்சிலோட ஹெட். சென்னையில அந்த ஆளை எதிர்த்து கேஸ் நடத்துறதுக்கு எந்த லாயரும் வரமாட்டாங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் சும்மா கதை சிவா. தேவையான பணத்தை கொடுத்தோம்னா அந்த வரதாவிய வாயடைக்க வைக்கிற பிரில்லியண்டான சீனியர் லாயரை நம்ம ருத்ரா கேஸ்ல அட்டன் பண்ண வச்சிடலாம். இது என்ன பெரிய விஷயமா? நல்லா சொல்லுங்க அத்தை. ஆமா, என் அம்மா பெரிய சட்ட வல்லுநரு. அவங்க சொன்னோன்னே உனக்கு அப்படியே பூஸ்ட் ஆயிடுச்சா? சொல்லுங்க அத்தாங்கிற. இந்த கேஸ்ல நமக்கு எதிரா வரதா ஆஜராயிருக்காருன்னு தெரிஞ்சாலே நாம எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எந்த லாயரும் வர்றதுக்கு தயங்குவாங்க. ஏன்னா அந்த ஆளை எதிர்த்து வாதாடினா அதுதான் அவங்களோட கடைசி கேஸா இருக்கும். அந்த வரதா ஒண்ணு அவங்க கெரியரை முடிப்பாரு, இல்ல ஆளையும் முடிப்பாரு. ஜெயிக்கணுங்கிறதுக்காக அந்த ஆளு என்ன வேணாலும் பண்ணுவாரு. அவரையே துணிச்சலா எதிர்த்து வாதாட தயாரா இருந்ததே நம்ம லாயர் சங்கர் சார் தான். அவரே என்னை திட்டி அனுப்பிட்ட. இந்த கேஸ்ல எப்படியாவது அத்தைய வெளியே கொண்டு வந்துடலான்னு அவர் எவ்வளவு நம்பிக்கையா என்கிட்ட சொன்னாரு தெரியுமா? அவர் மனசதான் நீ உடைச்சிருக்க. அத்தை இப்ப எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிருக்காங்கன்னு தெரியுமா? அந்த சிக்கல்ல இருந்து எப்படியாவது அவங்களை வெளியே கொண்டு வந்துடணும்னு நான் போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ அவசரத்திலையும் உன் ஆணவத்தாலையும் இந்த கேஸ்ல மேலும் மேலும் சிக்கலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்க. என் மம்மிய வெளியில கொண்டு வர்றதுல எனக்கு என்னமோ விருப்பம் இல்லாத மாதிரி பிளேம் பண்றிய சிவா. உனக்கு இருக்கிற தவிப்பும் துடிப்பும் எனக்கும் இருக்குன்றத நீ மறந்துடாத. உனக்கு எல்லாமே இருக்கு, ஆனா அது எல்லாமே தப்பா இருக்கு. நீ இப்படியே இருந்தேன்னு வையே, அந்த வரதாக்கு பயந்துகிட்டு மட்டும் இல்ல, உன்னோட ஆட்டிடியூட பார்த்தோம் எந்த லாயரும் நமக்காக வாதாட வரவே மாட்டாங்க. அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. சிவா, ஐயோ, ரெண்டு பேரும் ஒட்டி வர நேரத்துல இந்த லாயர் பிரச்சனையை வச்சு முட்டிப்பாங்க போல இருக்கே. அப்படியெல்லாம் நிலைமைய மோசமாகிற அளவுக்கு விட்டுறக்கூடாது. அனிதா, சிவா உன் மேல கோவப்பட்டு பேசுறானேன்னு நீ அவன் மேல கோவப்பட்டுறாத. அவன் சின்ன வயசுல இருந்தே உங்க அம்மா கைக்குள்ளேயே வளர்ந்தவன் தானே. அந்த பாசத்துலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு போறான். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத என்ன?
எனக்கு புரியுது அத்தை. அந்த வரதா எவ்வளவு பெரிய ஆளுன்னு சிவாவே சொன்னதை கேட்டீங்கல்ல. ம், அப்படின்னா அந்த ஆளுக்கு ஈக்குவலான பெரிய லாயரா நம்ம கேஸ்க்கு கொண்டு வந்தா தானே மம்மிய வெளியே கொண்டு வர முடியும். அதையே அவனுக்கு புரியவே மாட்டேங்குது. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்காத்த. அதான் அந்த லாயரை எதிர்த்து வாதாடுறதுக்கு எந்த லாயரும் வரமாட்டாங்கன்னு சொல்றானே. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அத்தை. நம்ம தமிழ்நாட்டுல அந்த வரதாவை ஜெயிக்கிறதுக்கு வேற லாயரே இருக்க மாட்டாங்களா என்ன? வல்லவனுக்கு வல்லவன் நிச்சயம் இருப்பாங்க. அது யாருன்னு கூடிய சீக்கிரம் நானே கண்டுபிடிக்கிறேன். என்ன மன்னிச்சிரு என் அப்பாவி மருமகளே. இந்த கொலை கேஸ்ல உன்னோட மம்மி ஜெயில இருக்கணுங்கிறதா என்னோட ஆசையே. அப்பதான் நான் இந்த வீட்டோட ராஜ்யத்தை கட்டி ஆள முடியும். என் சொல்லுக்கு கட்டுப்பட்டுதான் இந்த வீட்ல எல்லாமே நடக்கணும். என்னோட பல வருஷ கனவு இப்பதான் நிறைவேற போகுது. நில்லுமா. யாருமா நீ? ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நீ மறந்து போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டியா? உன்னதானமா கேக்குறேன். சாரி சார், நான் ருத்ராமாவை பார்க்கணும். எனக்கு இங்க யார்கிட்ட கேட்கணும்னு தெரியாது. ஆனா நான் கண்டிப்பா அவங்கள பார்க்கணும் சார். சரிம்மா, பார்க்கலாம். அதுக்கு முதல்ல விசிட்டர் பர்மிஷன் நீ வாங்கிட்டு வந்திருக்கியா? கொலை குற்றம் சுமத்தி விசாரணை கைதியா இருக்கிற ருத்ராமாவோட முதல் கட்ட விசாரணையை இன்னும் முடியல. அதுக்குள்ள முறையா அனுமதி இல்லாம திடுதிப்புன்னு வந்து ஒரு குற்றவாளியை பார்க்கணும்னு சொல்ற. யாருமா நீ? அந்த அம்மா உனக்கு என்ன வேணும்? சார் ப்ளீஸ் சார், எனக்கு எதுவும் தெரியாது, என்ன மன்னிச்சிருங்க சார். ஆனா நான் கண்டிப்பா ருத்ராமாவை பார்க்கணும். நான் அவங்க பொண்ணுதான். ஆமா சார், அவங்க என் அம்மா தான். ஒரே ஒரு தடவை அவங்கள பார்த்துட்டு போயிடுறேன். நீங்க அவங்க கிட்ட சக்தி வந்திருக்கன்னு மட்டும் சொல்லுங்க, அது போதும் சார். அட என்னம்மா நீ இப்படி விபரீதம் புரியாம விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்க? குற்றம் சுமத்தி போலீஸ் கஸ்டடியில இருக்கவங்கள ஆஸ் பெர் ரூல்ஸ் யாருமே பார்க்க முடியாது. அப்படி பார்க்கறதா இருந்தா கோர்ட்ல முறையா அனுமதி லெட்டர் வாங்கிட்டு வரணும். இல்லனா அந்த அம்மாவோட லாயர் கூட வரணும். சும்மா வந்து நின்னுட்டு அந்த அம்மாவை பார்க்கணும்னு சொல்லி எங்க உயிரை வாங்கிட்டு இருக்காதம்மா. முதல்ல இடத்த காலி பண்ணுமா. சார் சார், நீங்க என்ன சொன்னாலும் நான் அவங்கள பார்க்காம இங்க இருந்து போக மாட்டேன் சார். நான் தான் சொன்னேன்ல, நான் அவங்க பொண்ணுதான் சார். அவங்களுக்காக கோயில்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பிரசாதத்தை அவங்க கிட்ட கொடுக்கலான்னு வந்திருக்கேன். இதை அவங்க கிட்ட கொடுத்துட்டு நான் பார்த்துட்டு உடனே போயிடுறேன் சார். ப்ளீஸ் சார். இருமா, நான் என்னோட ஐயர் ஆபீசர் கிட்ட கேட்டு வரேன். என்ன நடந்தாலும் உள்ள போயிருவோம். என்ன இது? புது நம்பர்ல இருந்து கால் வருது. ஹலோ, யாரு? மேடம், நான் கான்ஸ்டபிள் மகேந்திரன் பேசுறேன் மேடம். ருத்ரா மேடம் யாராவது பார்க்கணும்னு வந்தா உங்களுக்கு தகவல் சொல்ல சொல்லி என்கிட்ட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போனீங்களே. ஆமா, சொல்லுங்க, என்ன விஷயம்? சக்தின்னு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. ருத்ரா மேடத்தை பார்க்கணுமா மேடம்? நீ யாருமான்னு கேட்டா நான் ருத்ராமா பொண்ணுன்னு சொல்லுது.